ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போன கிளாஸோட ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸ் நல்லா பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். எல்லாம் பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் வழியாக எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், மறுபடியும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறதில்ல, நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்டை ஓனாக பண்ணி அனுப்ப போகிறீங்க. இங்கே யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5. நான் வெறும் 5 இது செயின்ஸ் மட்டும் போடுறேன். பாருங்கள், 2 செயின் போடுறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் 3 செயின்ஸ் போடணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 3 செயின்ஸ் போடணும். நான் இந்த ப்ராஜெக்டோட பேஸ் சொல்லிடுவேன், நீங்கள் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்க. 3 செயின்ஸ் போட்டு ஒரு சுற்றி ஃபஸ்ட் இதில் வந்து விட்டு ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு சுற்றி செகண்டோட இதில் விட்டு ஒரு டபுள் க்ரூஷே, பின்ன தேர்டோட இதில் விட்டு ஒரு டபுள் க்ரூஷே, ஃபோர்த்தோடதில் ஒரு டபுள் க்ரூஷே, ஃபிஃப்த்தோடதில் ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா? போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ 5 டபுள் க்ரூஷே போட்டேன். பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்காக தான் காட்டினேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இப்போ மறுபடியும் 1 2 3 ஒவ்வொரு தடவை திருப்பும் போது 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு பாருங்கள், பேக் லூப் வழியாக விட்டு இப்படி எடுத்து 2 2 நல்லா பாருங்கள், பேக் லூப் வழியாக தான் விடணும். பேக் லூப் வழியாக விட்டு இப்படி எடுத்து 2 2 ஒரு சுற்றணும். பேக் லூப் வழியாக விட்டு 2 2 மறுபடியும் ஒரு சுற்றணும். பேக் லூப் வழியாக விட்டு 2. ஓகேங்களா? அப்போது சுற்றணும். பேக் லூப் வழியாக விட்டு இந்த கடைசி செயின் வரும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா 3 செயின்ஸ் விட்டு திருப்பினது, அதனால் பார்த்து கரெக்டாக இதை விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ டோட்டல் வந்து நீங்கள் எப்படி இதோட கவுண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், கீழே 1 2 3 4 5 இது 3 செயின் போட்டது. அதே போல் இங்கேயும் அந்த 3 செயின் போட்டது. இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போடணும். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் லூப்பை விட்டுட்டு பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இமேஜ் வந்து நான் வந்து ஒரு படத்தோட இமேஜ் தான் எடுத்திருக்கேன். இந்த மூவி வந்து எனக்கு பேர் ரசாவதி சம்திங், அந்த மூவி தாங்க, ரசவாதி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் இருந்த இந்த போஸ்டர் எடுத்திருக்கேன் நான். இந்த போஸ்டரில் இந்த ஹீரோயின் போட்டிருக்க கேப் பார்த்திங்களா? ஆக்சுவலாக இந்த கேப் வந்து மெஷின் மேடு கேப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த லைன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த கேப்பை தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. இந்த கேப்பை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஃபுல்லாகவே பேக் லூப் டபுள் க்ரோச்சட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. இதோட சைஸஸ் வந்து எப்படி எடுங்கன்னா, உங்கள் ஹெட்டை சுற்றி டேப் இருக்கு இல்லைங்களா, டேப் வச்சு உங்கள் ஹெட் பார்ட் இருக்குன்னா உங்கள் ஹெட் பார்ட்டை சுற்றியும் டேப் வச்சு ஹெட் சைஸ் அளந்துக்கோங்க. அதே மாதிரி ஹெட் சைஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு அடல்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுனா 20 21 22 23 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. 20 ரொம்ப சின்ன 10 வயசு பையனுக்கு பண்ணுறது, 10 வயசு குழந்தைகளுக்கு பண்ணுறதுனா 20 வச்சுக்கோங்க. பின்ன கொஞ்சம் நல்ல ஒரு ஏஜ் அபோவ் 15 16 எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் 21 22 வச்சுக்கோங்க. அதே ஜென்ஸுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் 23 வச்சுக்கோங்க. இது வந்து ஹெட்டோட ரவுண்டு. அதே மாதிரி ஹைட் வந்து குழந்தைகளுக்கு பண்ணுறதுனா 9 வைங்க. ஒரு 10 இயர்ஸ், அதான் அடல்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்கு, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 12 வைங்க. அப்புறம் ஜென்ஸுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 13 14 அந்த மாதிரி வைங்க. ஏன்னா நம்ம வந்து அது மடித்து தான் விட போகிறோம். அதனால ஹைட் வந்து எவ்வளோ பெருசு இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மடித்து விடுறதுனால தான் 12, அதாவது 9 12 13 அப்படி 13 14 வரைக்கும் ஹைட் வச்சுக்கோங்க. ரவுண்டு வந்து 18லேருந்து 23 வரைக்கும் ரவுண்டு வருங்க. ஹைட் வந்து அதே போல் 9லேருந்து 14 வரைக்கும் ஹைட்டு வருங்க. இப்போ இந்த கேப்பை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த கேப் வந்து ஒரு பொறுமையாக உங்களுக்கு நீங்களே அந்த இமேஜை பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி மதர் அண்ட் பேபி கேப் பண்ணியிருக்கேன், அதில் போய் டவுட்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் வந்து நான் ஒரே லைனில் வந்து 3 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ஃபுல்லாக வந்து ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரூஷே போட்டு, அப்புறம் ஸ்லிப் நாட் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் இந்த கேப்புக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஹைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பேக் லூப் டபுள் க்ரூச்சட்டே போட்டால் போதும். மேலே சுருக்கமாக வந்தால் பரவாயில்ல. இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக நீங்களாக ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ நான் கிளாஸ் 1 2 3 4 வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்தாச்சு.
இந்த கிளாஸ் வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால் தனியாக ஓனாக போட முடியுமாங்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் இது. வந்து கம்பல்சரியாக நீங்கள் போடணும்னுலாம் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, இதை கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இதை பண்ணுங்கள். நீங்கள் போக போக இதே மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்து கற்றுக்கிட்டு நீங்களாக போடும்போது இன்னும் நிறைய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சீக்கிரமாக இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து சின்ன ஒரு ஸ்மால் ஷாப்பே ஆரம்பிக்கலாம். அதோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நான் அப்படி தான் வந்து ஒரு ஷாப் இதே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் லோன் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை கற்றுக்கிட்டு வாங்க. கற்றுக்கிட்டு உங்களால் ஓனாக ஒரு ஷாப் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது உங்கள் ஒர்க்கை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ப்ளஸ் உங்களால் எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் ஒரு இமேஜ் கொண்டு வந்து காமிச்சு இதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து க்ரோச்சட் பின்னி தருவீங்களான்னு கேட்டால் உங்களால் அதை உடனே பண்ண முடியணும். அந்தளவுக்கு நீங்கள் தயாராகணும். இந்த கிளாஸஸ் வந்து எவ்வளோ போகும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா க்ரோச்சட் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஸ்டிச்சஸ் வந்து ஏராளமாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சே நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் போடலாம். உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கேப்பை போடுங்க. நீங்கள் இந்த கேப்பு முடிக்கிறதுக்குள்ளே நான் எனக்கு ஒரு நம்பர் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன ஒர்க் முடிச்சிருக்கீங்களோ அதை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க எனக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் 10 வந்தாலும் அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு 2-3 வரத்தான் செய்யுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தடவி கொடுக்குறவங்க இருக்கும்போது கொட்டுறவங்களும் இருந்தால் தான் நம்ம ஒர்க் வந்து நல்லா போகும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளை வந்து இன்னும் நல்லா நல்லா நம்ம ஒர்க்கை வந்து நல்லா கொண்டு போகிறக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நான் நெகட்டிவில் மைனஸில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்லைங்க, அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பார்க்குறேன். அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணுங்கள், டார்க்காக இருக்குது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஸ்பீடாக போகிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்க. அப்புறம் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து அதுவும் நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு வந்து வீடியோஸ் அந்த அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு ஆள் இல்லைங்க. நானே தான் வந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து டேபிளும் கிடையாது. சும்மா நான் கீழே உட்காந்து அந்த ஸ்டாண்டு இது வச்சு தான் எடுக்கிறேன். என்னோடய ஃபோனில் தான் நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். பேக்ரவுண்டு கூட பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு என்கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு டேபிளோ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக A4 ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நோட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா A4 ஷீட்ஸ் வச்சு கீழே வந்து A4 ஷீட்ஸ் வச்சு அதுக்கு மேலே வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால வீடியோ கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் போக போக பிக்கப் பண்ணிக்கிறேங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர பார்க்குறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தவங்களுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 2 கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோடய வீடியோஸ் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து இந்த இமேஜ் வந்து எத்தனை பேர்னால போட முடியும் நான் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய கிளாஸ் வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஒரு 100 பேர் 200 பேர் பார்த்தாலும் அவ்வளோ பேரும் ஒர்க் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ வந்து நான் இது போடுறேன். இதில் வந்து யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சா கூட நான் வந்து கிளாஸ் எடுத்ததுக்கான பயன் வந்து நான் அடைஞ்ச மாதிரி இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி இதை பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இன்னும் அடுத்த கிளாஸில் இன்னொரு ஸ்டிச்சோட இன்னொரு ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா கிளாஸும் பாருங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.